வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப நடக்க போற தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு ஒத்துக்குச்சு. அதுக்காக தான் அண்ணனுக்கு என் கையால இதை கொடுத்து ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு வர சொல்லி அண்ணன் கிட்ட சொல்லணும். நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை தான் அண்ணன் போட்டுக்கிட்டு ஏன் ஃபங்க்ஷன்ல நிக்கணும். அண்ணா நல்லா இருக்குல்ல? அண்ணனுக்கு பிடிக்கும்ல? பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அண்ணன் நான் போன்ல பேசினதை கேட்டு எல்லாத்தையும் மறந்து என் ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொன்னதுக்கே நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். அண்ணன் வந்து மனசார வாழ்த்துனா நான் நல்லா இருப்பேன்னு. அவரு ஆசீர்வாதம் இருந்தா மட்டும் போதும். என் வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழ்வேன்னு. ஏன் பூஜா நீ இவ்ளோ தூரம் சொல்ற? கடைசி நிமிஷத்துல திருமச்சா வராம போயிட்டா நீ என்ன பண்ணுவ? வினோத், இப்படி எல்லாம் அபசகுணமா பேசாத. அண்ணன் ஒரு தடவை சொல்லுச்சுன்னா வாக்கு மாறாது. நிச்சயம் அண்ணன் எனக்காக வரும். இது நாள் வரைக்கும் அண்ணன் எனக்காக பார்த்து பார்த்து பண்ணுச்சு. இப்ப மட்டும் எப்படி ஏமாத்தோம்? திரு அண்ணனோட மனசு எல்லார விடவும் எனக்கு நல்லா தெரியும். அது கோமா பேசுமே தவிர என் அண்ணனை மிஞ்ச யாருமே இல்ல. ஏமா திரு அண்ணன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்க, அண்ணனுக்காக வேட்டி சட்டையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க. ஆனா இந்த அண்ணனுக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையம்மா? அப்படி கேளுங்க மாப்ள. பூஜா உனக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து பண்ற இந்த அண்ணனை விட்டுட்டு நீ வேண்டான்னு தூக்கி போட்ட அந்த அண்ணனுக்கு புது சட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. அப்ப அந்த அண்ணன் தான் பெருசா போயிட்டாரு. இவரு கூடவே இருக்கிறதுனால இவரோட அருமை உனக்கு தெரியலல்ல? மா என்னமா நீ? செல்வி, நான் என்ன தப்பாவா கேட்டேன்? மாப்ள, நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? ஏய் என்னம்மா, என்ன பூஜா, எதுக்கு இப்போ என்ன நடந்துச்சுன்னு கண் கலங்கிட்டு இருக்கிற? இல்ல, நான் திரு அண்ணன் அப்பா மாதிரியும் உன்னை பெத்த அம்மா மாதிரியும் நினைச்சிட்டு இருக்கேன். அப்பா எல்லார்கிட்டயும் கண்டிப்பா இருப்பாரு. ஆனா அம்மா எப்பவுமே கூட இருப்பாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க நம்மள விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தானே நீயும் எனக்கு. நீங்க ரெண்டு பேரும் என்னோட உயிர். பூஜா, இதெல்லாம் நீ சொல்லிதான் எங்களுக்கு தெரியணுமா? என்ன நீ? உங்க ரெண்டு பேரோட ஆசீர்வாதமும் நான் சாகுற வரைக்கும் எங்க இருந்தாலும் எனக்கு கிடைக்கும்னு தெரியும். நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு என்னைக்கும் எந்த சூழ்நிலையிலும் குறையாதுன்னு எனக்கு தெரியும். யார் என்னை விட்டு போனாலும் நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு. அதனாலதான் உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு எனக்கு தோணலன்னு. உன்னை பெருமையா பேசி பிரிச்சு பார்க்க எனக்கு தோணலன்னு. என்னது கண்ணத்தோட? அண்ணே, என்ன மன்னிச்சிடுன்னு. பூஜா, எனக்கு தெரியாதா? சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். இதெல்லாம் நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? இத போய் பெருசா எடுத்துட்டு பேசுற? பூஜா, முதல்ல உன்னோட கண்ணீர் எல்லாம் தொட. இங்க பாரு, நாம எங்க இருந்தாலும் நாம அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்து தான் ஆகணும். இதை நீ வாங்கலனாலும் நானே போய் அண்ணனுக்காக வாங்கியிருந்திருப்பேன். அண்ணன் ஃபங்க்ஷனுக்கு வரும் சொன்னதே பெரிய சந்தோஷம்தான். அவருக்கு எந்த குறையும் இல்லாம மனசு நோகாம பார்த்து அனுப்பிச்சு விட்டணும். சரியா? இங்க பாரு, இந்த வேட்டி சட்டையை நீ தான் வாங்கியிருக்கன்னு அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அண்ணனுக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்ச கோவம் கூட கரைஞ்சு போயிடும். ஆமா பூஜா, இந்த தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷன் மூலமா மறுபடியும் நம்ம குடும்பம் ஒண்ணு சேர போகுது. அதை நினைச்சு நம்ம எல்லாருமே சந்தோஷம் தான் படணும். வரவங்களை நல்லபடியா கவனிக்கணும். எந்த குறையுமே இருக்க கூடாது. நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து திருமாமாவும் முழுசா மனசு மாறணும். புரிஞ்சுதா? சரி, இந்த மாதிரி கண் கலங்குறத விட்டுட்டு நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன் நினைச்சு சந்தோஷமா இரு. எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம். பூஜா, இப்படி ஒரு அண்ணன் அண்ணி கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. உங்க எல்லாருக்கும் நாளைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் சுத்தி போடணும். ஆமா மனோன்மணி, நீ சுத்தி போடுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க. இங்க பாரு, நிறைய வேலை கிடக்கு. இப்படி பேசிட்டு இருந்தா மத்த வேலையில யார் பாப்பா?
மாடி செல்வி, யாராரு கூப்பிடணுமோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லிடுமா. சரிப்பா, நான் சொல்லிடுறேன். சரிம்மா.